அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களின் பட்டியல் வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் 15 மாவட்டங்களில் 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலும் காலை 10 மணி வரைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3வது நாளாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. தஞ்சாவூர், அம்மாப்பேட்டை, அம்மன்பேட்டை, கபிஸ்தலம், பாபநாசம், கும்பகோணம், திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் 30 நிமிடங்களுக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. சாக்கோட்டை, திருவிடைமருதூர், அணைக்கரை, தில்லைத்தானம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவாரூர், கொரடாச்சேரி, வடபாதிமங்கலம், நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கூத்தாநல்லூர், வடகரை, கமலாபுரம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ததால் குளுமையான சூழல் நிலவியது. சம்பா நெல் சாகுபடி பணிகளுக்கு இந்த மழை பயனுள்ளதாக இருக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக கடலூரில் வீடுகளுக்குள் சூழ்ந்த மழைநீரை அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். கடலூர், நெல்லிக்குப்பம், ரெட்டிச்சாவடி, பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் கடலூர் கங்கனாக்குப்பம் பஞ்சாயத்திற்குட்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். முழங்கால் அளவு மழைநீரில் மக்கள் நடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி ஒளிபரப்பிய நிலையில் மழைநீரை அகற்றும் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா உத்தரவிட்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளான முள்ளூர், செல்லக்குடி, மேலத்தானியம், முத்துடையான்பட்டி, லேனா விளக்கு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. அதேபோல கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்துள்ளது. இதனால் சாலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. தாடிக்கொம்பு, சின்னாலப்பட்டி, சீலப்பாடி, செட்டிநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ந்த சீதோஷ நிலை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் தொடர்ந்து 2வது நாளாக கனமழை பெய்தது. மூப்பன்பட்டி, இலைப்புயூரணி, இனாமணியாச்சி, பாண்டவர் மங்கலம், நாலாட்டின்புதூர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது.